गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मन राम राम வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி சூப்பரான ஒரு டேஸ்டி வெஜிடபிள் போகா. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள் போகா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கெட்டு அவல், நல்லா திக்கு அவல்னு சொல்லுவா இல்லையா, திக் போகா, அதை வந்து நான் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டிருக்கேன். இது வந்து ரொம்பவும் ஊறக்கூடாது, அதே சமயம் ஊறாமையும் இருக்கக்கூடாது. இது கரெக்டான பதத்தில் நம்ம பார்த்து இப்படி எடுத்தோம்னா இப்படி நசுங்கிற அளவுக்கு இருக்கணும். இது நல்லா தண்ணியை வடிய வச்சுட்டு புழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போது இந்த அவல் உப்புமா பண்ணுறதுக்கு அவல் இந்த மாதிரி நல்லா தண்ணியில் ஊற வச்சு பிழிஞ்சு நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு உதிரி உதிராக நான் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு அகலமான இழுப்பு சட்டி எடுத்துட்டு இருக்கேன். இதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் சமையலுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன், அதனால் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன் தாராளமாகவே சேர்த்துக்கிறேன், ஏன்னா நம்ம நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் காயட்டும். இதுக்கு நான் என்னெல்லாம் காய் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்க. பீன்ஸு, ஒரு பொடி பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 7-8 பீன்ஸு பொடி பொடியாக, ஒரு பெரிய கேரட்டு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா தான் வதங்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சொரிமாக இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கடுகு, கடுகு வெடிக்கட்டும். இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். எப்பயுமே நம்ம கடலைப்பருப்பு முன்னாடி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா உளுத்தம்பருப்பு ரொம்ப செவந்து போகாது. இது ஒரு சின்ன டிப்பு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து கடலைப்பருப்பு செவக்கட்டும். ஒரு பாதி செவக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம உளுத்தம்பருப்பு, இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் தாளிப்புக்கு. உங்களுக்கு இதில் ஏதாவது முந்திரி அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை. நல்லா செவக்கட்டும். இப்போ இது நல்லா செவந்திருக்கு. இதில் வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா இதில் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக நம்ம போட்டு வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ பீன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கேரட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இதில் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்துட்டோம், அடுத்து உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா இப்போது வதக்கி விட போகிறோம். இதெல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக வதங்கணும், ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. ஓரளவு க்ரன்ச்சியாக வதங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், கலர் கொஞ்சம் மாறாமல் இருக்கும். இப்போது இதெல்லாமே வதங்கின்னு. இதில் நெக்ஸ்ட்டு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துட்டோம்னா காய்கறி சீக்கிரமாக வதங்கவும் செய்யும், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறது நல்லதும் கூட. அதுக்கப்புறம் இந்த காய்கறி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபுல் உப்பு நான் சேர்க்கல, ஜஸ்ட் இந்த காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் நல்லா வதக்கி எடுத்துட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் தனியா பொடி, அதாவது வெறும் வாணலியில் தனியா வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நான் எல்லாத்துக்குமே நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன், கடையில் வாங்க மாட்டேன்.
ஸோ இந்த தனியா பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். அதாவது இந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே இதில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இந்த பொடியை வதக்கினா போதும். ரொம்ப வதக்கினோம்னா தீஞ்ச மாதிரி ஆயிடும். நெக்ஸ்ட்டு காரப்பொடி சேர்த்துக்க போகிறேன். காரம் கொடுக்கறதுக்கு காரப்பொடி. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இருக்கிற காய்கறிக்கு ஏற்ற மாதிரி. காரம் அதிகமாக சாப்பிடுவேன்னா அதிகமாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக எடுத்துட்டா போதும். வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 200 கிராம் பன்னீர் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம். பொடி பொடியாக கட் பண்ணினோம்னா தான் இது நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஒவ்வொரு வாய் சாப்பிடும்பொழுது நமக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு போகும். இப்போது இந்த பன்னீரும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிண்டாச்சு. ஸோ இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணினா போதும். இப்போது இதில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே கலரி விட வேண்டியதான். இப்போது அவலையும் சேர்த்துண்டாச்சு. இதை இப்போ நல்லா கலர போகிறோம். கலரதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு, இந்த உப்புமாவுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ தேவையான அளவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதில் சேர்த்துருக்கோம் காய்கறி வதங்கும் பொழுது, அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி. வெங்காயம் பூண்டு எதுவுமே இதுக்கு தேவையில்லை, எந்த மசாலாவும் தேவையில்லை. மசாலாங்கிறது பேசிக்காக ஒரு தனியா பொடியும் காரப்பொடியும் தான். ஸோ வந்து ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைகளுக்கு இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம கொடுக்கலாம். இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலரி விட்டுக்கு போகணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுண்டாச்சு. இதில் இப்போ கொஞ்சமாக ஒரு 2 குட்டி ஸ்பூனால் 2 ஸ்பூன் நெய் மட்டும் விடுறேன். நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான வெஜிடபிள் போகா ரெடி ஆகிடுது. சூப்பரான டேஸ்டான வெஜிடபிள் போகா அவல் உப்புமா எப்படி வேணாலும் சொல்லலாம். அது ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். சிம்பிளான இந்த ரெசிபியை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.